வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த நாளில் கூட உள்ளான மனுஷனின் பலன் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். வேதத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். எபேசியர் 3:16 ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம் அப்படின்னு பார்க்குறோம். சரீர மனுஷன், ஆவியின் மனுஷன். சரீர மனுஷன் சொல்வது நம்ம வெளி தோற்றத்தில் பார்த்தது. ஆவியின் மனுஷன்றது உள்ளான மனுஷனில் உள்ள ஆவி, ஆத்மா பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அப்படி சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இந்த உள்ளான மனுஷன் சொல்வது நம்ம ஆவி மனுஷனில் நாம் பலனாக இருந்தால் தான் நம்ம சரீர மனுஷனில் வர்ற எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம மேற்கொண்டு கிறிஸ்துவுக்காக நாம் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்காக உள்ளான மனுஷனில் பலப்பட்டு சாட்சியாய் வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் வேதத்தில் வாசிக்கும்போது தானியேலின் புஸ்தகம் 3 வேதத்தில் 5:6 வாசிக்கும் பொழுது 3 5 வாசிக்கும் பொழுது ஆபேத்நேகோ, சாத்ராக், மேஷாக் இந்த 3 பேர் என்ன செஞ்சாங்க? அந்த தேசத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனால் அந்த தேசத்தில் பாருங்க, எப்படி ஆயினும் என்ன செய்யணும்? அந்த ராஜாவுடைய பொற்செலையை வணங்கி செய்து அதை வைத்து என்ன செய்வது? எல்லா மனுஷரும் அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த தேசத்தில் சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டது. அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பொழுது இவங்க 3 பேர் மட்டும் என்ன செய்யல? அந்த ராஜாவை பொற்செலையை அவங்க வணங்கவில்லை, வணங்காமல் இருந்தாங்க. அப்போ அது என்ன சட்டம்னா, அது பொற்செலையை வணங்கலை அப்படின்னு சொன்னால் அக்கினி சூளையில் போடப்படும், 7 மடங்கு அதிகமாக அக்கினி சூளையில் போடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதை கேட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்யல? அவங்க சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த பொற்செலையை வணங்குவது இல்லை என்று தைரியமாக அவங்க நின்றார்கள். எல்லா 127 நாடுகளில் இருந்தும் ராஜாக்கள், மந்திரிகள், பிரபுக்கள், பிரதானிகள் எல்லாரும் அந்த பொற்செலையை வணங்கினார்கள். ஆனால் அந்த 3 நபர் மட்டும் அந்த பொற்செலையை வணங்கவில்லை. இதை அறிந்த அந்த தேசத்தில் உள்ள இவர்கள் என்ன செஞ்சாங்க? இவங்க 7 மடங்கு அக்கினி சூளையை சூடாக்கி அந்த 3 பேரையும் அந்த அக்கினி சூளையிலே போட்டார்கள். போடும் பொழுது இவங்க 3 பேரை தூக்கி போட்டாங்க. ஆனால் பாருங்க, 4 பேர் அந்த அக்கினி சூளையிலே உலாவினார்கள். இதை ராஜா பார்த்தார். நாம் போட்டது 3 பேர், ஆனால் உலாவது 4 பேர். 4வது ஆளின் சாயல் தேவ சாயலாக இருக்கிறது என்று கண்டார். கண்ட உடனே அவங்களை என்ன செஞ்சார்? வெளியே தூக்கி விட சொன்னார். அவங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவன் தான் மெய்யான தேவன் என்று அந்த ஜனங்களுக்கு அவர் என்ன செய்ய பறைசாற்றினார். தேவனுடைய நாம் அவங்க உள்ளான மனுஷனில் பலனாய் இருந்தபடினாலே அவங்க கிறிஸ்துவுக்காக இந்த சரீரத்தில் வர உபாதியை, சரீரத்தில் வர பிரச்சனையை அவங்க பெருசாக எண்ணாதபடிக்கு தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். செயல்பட்டபடினாலே அந்த இடத்துல கிறிஸ்துவின் நாமம் வெளிப்பட்டது. ராஜாவும் கூட இருந்தவர்களும் இவங்க சேவிக்கிற தேவனே மெய்யான தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல நம்ம வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்காக உள்ளான மனுஷனில் நாம் பலப்படணும் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 15 1 வாசிக்கும் பொழுது அதை வாசிக்கிறோம். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று பார்க்கிறோம். அப்போ செடியும் கொடியும் இணைந்து இருந்தால் தான் செடியில் உள்ள சாரம் போய் அந்த கொடியின் மூலமாக இந்த பூமியில் என்ன செய்யும்? கனி கொடுக்க முடியும் என்பதை நாம் வாசிக்கிறோம். அதில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால்
மிகுந்த கனிகள் கொடுப்பீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உள்ளான மனுஷனில் பலப்படணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும், ஆண்டவரோடு நாம் இணைந்து இருக்கணும். அப்போ செடியும் கொடியும் இணைந்து இருந்தால்தான் நல்ல ஒரு பலனை அந்த செடியில் உள்ள சாரம் கொடியின் மூலமாக நல்லா என்ன செய்யும், இலைகள் வரும், காய் வரும், பூ வரும், காய் வரும், இப்படியாய் நல்ல பலனை நாம் அனுபவிக்க முடியும். அதே போல தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது தேவனுக்குரிய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நன்மைகளை நாம் இந்த சரீரத்தில் பெற்று கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருடைய நாமத்துக்காக நாம் மகிமையாய் வாழ முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனாலே அப்போது உள்ளான மனிதனில் நாம் வல்லமையாய் பலப்பட முடியும். ஆவியானவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஆவியானவரோடு ஐக்கியமாக இருக்கும்போது சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு பார்க்குறோம். எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிகிறோமோ அந்த அளவுக்கு நாம் இந்த பூமியிலே, சரீரத்திலே, ஆவியிலே நாம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஆண்டவருடைய நாமத்துக்காக வாழ முடியும். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறவங்க உள்ளான மனுஷனில் பலப்படணும்னா, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, என்னை காப்பாற்றும், நான் உண்மை நம்பி இருக்கிறேன், தாவீது அப்படிதான் என்னை குணமாக்கும், நான் உன் பேரில் விசுவாசமாக இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லி என்ன செய்யணும், என்னை நிரப்புங்கப்பா, என்னை உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்கப்பா, உங்களுடைய ஆவியினால நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் இந்த உலகத்தில் சுகமாய் வாழ வேத வசனம் சொல்லுது, அவர் தமது தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு செக்கு எழுதி கொடுத்துட்டார். இந்த உலகத்தில் நாம் சுகமாய் வாழ, ஆரோக்கியமாய் வாழ, சவிக்கமாய் வாழ தேவன் என்ன செஞ்சிட்டாரு, நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்டாரு. இதை உணர்ந்து நாம் என்ன செய்யணும், வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் இப்படியாய் அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய பரிபூர்ணமான நமக்கு ஜீவன் கொடுக்கும்படியாகத்தான் தேவன் வந்தார். பரிபூர்ணமான வாழ்க்கைக்கு அந்த கிருபையை நமக்கு அதிகமாய் கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் அவரோடு இணைந்து இருக்கும்போது கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். வேதத்தில் வாசிக்கிற 1ஆம் சங்கீதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் அனல் கொண்டே சொல்லி தாவீது சொல்றாரு. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் வாயில பேசும் பொழுது நம்ம சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகும், சரீரத்தில் ஒரு தைரியம் உண்டாகும். இந்த சத்தியத்தை அறிந்து நாம் கிறிஸ்துவுக்காக உள்ளான மனுஷனில் நாம் வாழ முடியும். அது மாத்திரமில்ல, வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 4:4 வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளை இந்த உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று பார்க்கிறோம். நாம் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறபடினால நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய, வல்லமையான காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். தானியேல் வாழ்க்கையில் பார்க்கும்போது, தானியேல் ஒரு தேசத்தில் அதிபதியாக இருந்தாலும் அவர் 3 வேளையும் ஜெபிக்கிறவராய் காணப்பட்ட பின்னாலே உள்ளான மனுஷன்ல அவர் பலவானாக இருந்தார். அவர் பலவானாக இருந்தபடினால தானியேலுக்கு விரோதமாகவும் அவங்க என்ன செய்தாங்க, சட்டங்களை தீட்டி இந்த இதை வணங்காதவங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணாதவங்க ராஜாவை தவிர வேற யார்ட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டாலும் தானியேல் ஆண்டவர்களுடைய பலனாய் இருந்த பின்னால 3 வேளையும் ஜெபித்தார். ஜெபிக்கும் பொழுது அதை பார்த்தபடினால அவர் என்ன செஞ்சாங்க, சிங்கக்கவியில் போட்டாங்க. சிங்கக்கவியில் போட்டாலும் தானியேல் என்ன செய்யல, சிங்கங்கள் சேதப்படுத்தலை. ஏன்னா தானியேலுக்குள்ள தேவனுடைய வல்லமையில் பலவானாக இருந்தார். பலவானாக இருந்தபடினால எதை குறித்தும் அவர் கவலைப்படவில்லை. அதுபோல் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம ஆவியில் பலனாக
சரீரத்தில் உள்ள காரியங்களை பார்த்து பயப்பட மாட்டோம், நாம் தைரியமாக இருக்க முடியும். இது எஸ்தர் ராஜாத்தியை பார்க்குறோம். எஸ்தர் ராஜாத்தி வாழ்க்கையிலும் பாருங்க, அந்த தேசத்தில் பாருங்க, யூத ஜனங்களுக்கு விரோதமாக அழிக்க வேண்டும் என்று திட்டங்கள் தீட்டப்பட்டது. அந்த திட்டத்தில் பாருங்க, எஸ்தர் 3 நாள் அல்லும் பகலும் என்ன செய்யறான், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணபடினால அந்த ராஜா சட்டம், அந்த நாட்கள் 21 நாட்கள் ராஜா கிட்ட யாரும் போகக்கூடாது என்ற சட்டம் இருந்தும் அவன் என்ன செஞ்சான், ஜெபம் பண்ணி ராஜா இடத்துல போனான். போகும்பொழுது ராஜா செங்கோலை நீட்டி அவளை ஏற்றுக்கொண்டான். அப்போ ஏற்றுக்கொண்டு அது மாத்திரம் இல்லை, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். அதன் மூலமா எஸ்தர் ராஜாத்தி யூத ஜனங்களுக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணினார். அந்த யூத ஜனங்களுக்கு 127 நாடுகளில் உள்ள யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அழிக்காமல் காக்கப்பட்டார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எஸ்தர் ஆவியிலே உள்ளான மனுஷன்ல 3 நாள் என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அவங்களுக்கு நல்ல ஐடியா கொடுத்தார். அவங்க கொடுத்த ஐடியாப்படி, அவங்க கொடுத்த காரியத்தின்படி அவங்க செயல்படும் பொழுது தேவன் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அதுபோல நம்ம வாழ்க்கையிலும் செய்கிற வேலை, தொழில், பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், திருமண காரியம், ஒரு வீடு கட்டுற காரியம், எந்த காரியமாக இருந்தாலும் நாம் தேவ சமூகத்தில் ஆவியில் நிறைந்து ஜெபித்து தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய வழிநடத்தலை கேட்டு நாம் செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே நாம் வெற்றியாய் ஜெயமாய் கிறிஸ்துவுக்காக உள்ளான மனுஷனில் பலனாய் நாம் வாழ முடியும் என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 40 வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புதுப்பலன் அடைந்து கடுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள் என்று பார்க்கிறோம். நாம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் நமக்கு சரீரத்திலும் ஆவியிலும் பலனாய் கிறிஸ்துவுக்காக நாம் ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழ முடியும் என்பதில் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிகிறோம். இதை கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.